நம்ம மல்லியோட அண்ணன் பாபு, அதுக்கப்புறம் அவங்க அண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதாவது அவங்க அண்ணன் சந்தோஷமா இருக்காருன்னா, அதுக்கு காரணம் தன்னோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன்ல நம்ம விஜய் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மல்லியோட அண்ணிக்கு எதுக்காக சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க இங்க சந்தோஷமா விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னா, தனக்கு வந்து அதாவது தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய லாபம் கிட்டும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஓகே. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னும்போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிய சீக்கிரமா விஜய் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அண்ணனும் அது அண்ணி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில தானே வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கப்போ, போற வழியில இந்த போதும் பொண்ண பார்த்து எல்லா உண்மையுமே சொல்றாங்க. கடைசியில போதும் பொண்ணே வந்துட்டு நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ மன்னிப்பும் வந்து கேட்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு முழுசா ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல சம்பவங்கள் பல சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லியோட அண்ணனும், அண்ணியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ, ஒரு பாட்டிய வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாங்க. அதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு லாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிய வந்து அந்த இடத்துல வந்து காப்பாத்துறாங்க நம்ம மல்லியோட அண்ணன். காப்பாத்துனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, அங்க இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போதும் பொன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதாவது போதும் பொன் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாத்தி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நல்லது வந்து செஞ்சாங்க. எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதும் பொன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதும் பொன் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டீங்களே உங்களுக்கு நான் கெடுதல் செஞ்சேன்னு கூட பார்க்காம அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கெடுதல் செஞ்சீங்களோ இல்லையோ ஆனா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் செய்வோம். அது மட்டும் இல்லாம விஜய வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு மல்லி சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி இப்படின்ற மாரி பல விஷயங்கள சொல்றது மட்டும் இல்லாம, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதும் பொண்ணு வந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு பாபு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னது எல்லாமே தப்பு. அதாவது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டேன். மல்லி மேல போட்ட அபாண்டமான குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே நானும் உடந்தை தான். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாம் இவ்ளோ பெரிய நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ மன்னிப்பும் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போதும் பொண்ணு வந்துட்டு நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.